ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க பார்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டோட்டலா எங்களுக்கு 40 வினாக்கள் இருக்குது. நாங்க வந்து 1வது வினால இருந்து சகல கேள்விகளையும் ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சு பார்ப்போம். அதுக்கு பிறகு வந்து பார்ட் 2 கேள்விகள சகல கேள்விகள் 7 கேள்விகள் இருக்குது. அந்த 7 கேள்விகளையும் வந்து நாங்க செஞ்சு பார்ப்போம். ரைட். 1வது வினா, கணனியில் தரவுகளும் அறிவுறுத்தல்களும் எவ்வடிவத்தில் தேக்கி வைக்கப்படும்? ரைட். அப்ப நாங்க 1வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், கணனில வந்து தரவுகள் எந்த விதத்துல பிரதிநிதித்துவம் செய்யப்படும்னு சொல்லி கேட்கிறாங்க எங்கள்ட்ட. ரைட்டா? அப்ப கணனிக்கு தெரிஞ்சது என்னது? கணனிக்கு தெரிஞ்சது வந்து பைனரிஸ். ஆகவே அதை வந்து நாங்க இரும இலக்கங்கள்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்டா? அப்ப இரும இலக்கங்களுக்குள்ள உள்ளடங்குவது என்னென்ன? பூஜ்ஜியங்கள், கமா ஒன்றுகள். இவைதான் இரும இலக்கங்களாக நாங்க கருதுவோம். எனவே 1வது கேள்விக்கான விடை இரும இலக்கங்கள். சரியா? ஓகே. 2வது வினா, பின்வருவனவற்றில் எது பதின்ம 156க்கு எண்ம சமவலுவாகும்? சரிதானே? அப்ப பதின்ம இலக்கம் 156 அதனுடைய எண்ம எண்ம சமவலு எதுன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க ஒரு பதின்ம இலக்கத்தை எண்ம இலக்கமாக மாத்த போறோம். ரைட்டா? அப்ப நாங்க எப்படி செய்வோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு 1வது நாங்க 156ன்னு சொல்லக்கூடிய இந்த பதின்ம இலக்கத்தை 8களால பிரிக்கணும். சரிதானே? ஓகே. அப்ப நாங்க 8ஆல பிரிச்சு வரக்கூடிய மிகுதிகளை வலதுபுறமாக ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டுக்கொள்ளணும். ரைட்டா? அப்படி போட்டுட்டு இறுதியாக வந்து நாங்க கீழிருந்து மேலாக எழுத வேண்டும். சரிதானே? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க ஸ்டெப்ஸை வந்து எழுதுவோம். சரியா? ரைட். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இங்கால ஓகே, இங்கால ஓரத்துல எழுதுவோம். 156. சரியா? அப்ப இதுதான் எங்களுடைய இலக்கம். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? இத 8ஆல பிரிக்க போறோம். ரைட். நான் இப்படி போட்டுக்கொள்ளுதேன். இதை வந்து நாங்க எத்தனையால பிரிக்க போறோம்? 8ஆல வந்து பிரிக்க போறோம். ரைட்டா? ஏன் நாங்க 8ஆல பிரிக்கிறோம்? ரைட். அப்ப பதின்ம இலக்கத்தை நாங்க எண்ம இலக்கத்துக்கு தானே மாத்த போறோம். அதனால தான் நாங்க என்ன செய்வோம்? அந்த உரிய பதின்ம இலக்கத்தை 8ஆல பிரிப்போம். ரைட்டா? ஓகே. இப்ப வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? 156 8ஆல பிரிச்சா எங்களுக்கு எத்தனை வரும்? எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 15க்குள்ளுக்கு எட்டுகள் எத்தனை முறை இருக்கும்? 15க்குள்ளுக்கு எங்களுக்கு எட்டுகள் ஒரு முறை இருக்கும் இல்லையா? ஈரெட்டு 16 தானே? ஆகவே ஒரு முறை தான் இருக்கும். ரைட்டா? அப்ப எத்தனை மீதி? எங்களுக்கு வந்து மீதியாக இருக்க போறது. ரைட். அப்ப எங்களுக்கு மீதியாக இருக்க போறது எத்தனை? 7ஆக இருக்கும். சரிதானே? அப்ப வந்து நாங்க 76ல எத்தனை எட்டுகள் இருக்குன்னு பார்க்கணும். ரைட்டா? அப்ப 76ல எட்டுகள் எத்தனை முறை இருக்கும்? 76ல எட்டுகள் வந்து 9 முறை இருக்கும் இல்லையா? ரைட். அப்ப வந்து நாங்க இந்த இடத்துல எத்தனை போட்டுக்கொள்வோம்? 9ன்னு சொல்லி போட்டுக்கொள்வோம். ரைட். அப்ப மீதி வந்து எங்களுக்கு எத்தனை வரும்? ரைட். அப்ப 9 தர 8 72. 72ன்னு சொன்னா நாங்க 76 72 கழிச்சா எத்தனை வரும்? 4 வந்து எங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும். அப்ப அந்த 4 வந்து இங்கால ஓரத்துல நாங்க போட்டுக்கொள்ளும். ரைட். ஓகே. 4. அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணும்? திரும்ப இந்த 19 8ஆல பிரிக்கணும். சரியா? ரைட். நாங்க திரும்ப என்ன செய்வோம்? 8ஆல பிரிப்போம். ரைட். இப்ப எத்தனை வரும்? இப்ப வந்து நாங்க 19 8ஆல பிரிச்சால் எங்களுக்கு 2ன்னு சொல்லக்கூடிய விடை கிடைக்கும் முழு எண்ல. அப்ப எத்தனை மீதியாக கிடைக்கும்? எங்களுக்கு ஈரெட்டு 16ன்னு சொன்னால் 3 மிகுதியாக கிடைக்கும். ரைட். மிகுதி எத்தனை? எங்களுக்கு 3 கிடைக்கும். ஓகேவா? மிகுதி 3. அதை நாங்க வலதுபுறமாக இப்படி போட்டுக்கொள்ளணும். ரைட். இப்ப திரும்ப என்ன செய்தோம்? நாங்க இந்த 2 வந்து 8ஆல பிரிக்கணும். 2 வந்து நாங்க 8ஆல பிரிக்கணும். அப்படி பிரிக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு 8ஆல 2 பிரிக்க இயலாது. எனவே இந்த இடத்துல என்ன வரும்? 0 சொல்லக்கூடியது வரும். அந்த மேல இருந்த 2 வந்து எங்களுக்கு மிகுதி பெருமானமாக கிடைக்கும். ரைட்டா? இப்ப வந்து நாங்க எங்களுடைய பெறப்பட்ட இந்த விடைய கீழிருந்து மேலாக ஓர்டருக்கு எழுதினால் 156 எனப்படும் பதின்ம இலக்கத்துக்குரிய எண்ம சமவெளி கிடைக்கும். அப்ப எங்களுடைய விடை வந்து 234 அடி 8. ரைட்டா? எத்தனாவது விட? 2வது விட. சரியா? ஓகே. இப்ப வந்து நாங்க 3வது வினாவை பார்ப்போம். 3வது வினால என்ன சொல்றாங்க? பின்வருவனவற்றில் எது 16 to be
இரும சமவலு ஆகும். ரைட், இலகுவான ஒரு கேள்வியாக இருக்கு. ஓகே, ஒரு 20 செகண்ட் இல்ல 30 செகண்ட் தாரேன். குயிக்கா சொல்லுங்க பாக்க என்ன விட. நாங்க 16 இலக்கத்தை இரும இலக்கமாக மாத்தணும். எப்படி மாத்துவோம்? ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு இலக்கத்தையும் நாங்க 4 பிட்டுகளாக குறிப்பிட வேண்டும். இறுதியில அதை நாங்க சேர்த்து எழுதுற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இரும எண் கிடைக்கும். ரைட், அப்ப இதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பீன்னு சொல்ல எத்தின 11, பீண்டா எத்தின 11, அதே போல 2, இது இரண்டையும் நாங்க 4 பிட்டுகளாக எழுதுவோம். ரைட், முதல்ல நாங்க இந்த இடத்துல 2க்கு எழுதுவோம். சரியா? 2 எப்படி வரும்? 0 0 1 0, இதுதான் இரும இலக்கத்துல 2. 11 எப்படி வரும்? எங்களுக்கு 8 வரும், 0 திருப்ப 2 திருப்ப 1. ரைட்டா? ஓகே, அப்ப இதுதான் என்னது? எங்களுடைய இரும சமவலுவாக இருக்கு. ஓகேவா? இப்படி எத்தனாவது விடை இருக்குது எங்களுக்கு? ரைட், ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேவா? தேர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் இங்க பாருங்க. இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம்டா, பைனரியாக மாத்துவோம். ரைட்டா? ஹெக்ஸாடெசிமல், அதாவது 16 இலக்கத்தை நாங்க இரும இலக்கமாக இப்படி மாத்திருக்கோம். சரிதானே? ஓகே, அடுத்ததாக 4வது வினா. பின்வருவனவற்றில் எதில் ஒரு இரும இலக்கம் தந்திருக்கிறாங்க, ஒரு எண்ம இலக்கம் தந்திருக்கிறாங்க, ஒரு பதின்ம இலக்கம், ஒரு 16 இலக்கம் ஆகியன ஏறு வரிசையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்ப இப்படி ஒரு கேள்வி எங்கள்கிட்ட கேட்கின்ற சந்தர்ப்பத்துல நாங்க எல்லா இலக்கங்களையும் பதின்ம இலக்கங்களுக்கு மாற்றிக்கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும் எங்களுக்கு பாக்குறது. சரிதானே? ரைட், அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இந்த பைனரிய நாங்க பதின்ம இலக்கத்துக்கு மாத்துவோம். ரைட்டா? முதலாவது இதை மாத்துவோம். ரைட், அப்ப நாங்க எப்படி மாத்துவோம்? இதனுடைய பெருமானங்களை நாங்க மேல போட்டுக்கொள்ளும். இதோட பெருமானம் எவ்வளவு? 1. ரைட், இதோட பெருமானம் 2, இதோட பெருமானம் 3. ஆனா அந்த 2 பெருமானமும் வராது. ஏன்? அது பூஜ்ஜியத்தால நாங்க பெருக்கிடுவோம். ஆகவே இந்த இடத்துல 0 ஆகிரும். திரும்ப இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல 4 என்று சொல்லக்கூடிய பெருமதி வரும். சரிதானே? திரும்ப அடுத்தது 1 இருக்குது. அப்ப எத்தனை வரும்? 8 பெருமானம் வரும். 16 இல்ல, 32 இல்ல, அது இரண்டையும் நாங்க பூஜ்ஜியத்தால பெருக்கிடுவோம். அப்ப எத்தனை இது? 64. சரியா? இப்ப நாங்க என்ன செய்வோம்? 64ஐயும் 8ஐயும் 4ஐயும் 1ஐயும் கூட்டணும். சரியா? ரைட், அப்ப 64ம் 8ம் எவ்வளவு? 72. 72ம் 4ம் 76. 76ம் 1ம் 77. சரிதானே? ஓகே, அப்ப நாங்க இங்க ஒரு இடத்துல இப்படி போட்டு வச்சுக்கொள்வோம். சரியா? பைனரி என்ன தந்திருந்தாங்க? இந்த உரிய பைனரி பெருமானம் எவ்வளவோ 77 வந்துச்சு. சரிதானே? ரைட், அதே போல எங்களுக்கு வேற என்ன இருக்குது? 160 சொல்லி ஒரு பெருமானம் எங்களுக்கு இருக்குது. 17 இலக்கத்துல 160 ஒரு பெருமானம் இருக்கு. ரைட்டா? ஓகே, இப்ப 2 பெருமானங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்ப நாங்க திரும்ப பார்க்கணும் என்னது? எண்ம இலக்கம். எண்ம இலக்கத்தை நாங்க பதின்ம இலக்கமாக மாத்தணும். ரைட்டா? அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யலாம்? இந்த உரிய எண்ம இலக்கத்தை பைனரிக்கு மாத்திட்டு அதை எங்களுக்கு நேரடியாக திரும்ப பதின்ம இலக்கத்துக்கு மாத்தலாம். இது ஒரு முறை. அப்படி இல்லாம நேரடியாக எங்களுக்கு எண்ம இலக்கத்தை பதின்ம இலக்கமாக மாத்தலாம். ரைட்டா? ஓகே, அப்ப நாங்க நேரடியாக மாத்துவோம். ரைட், அப்ப நேரடியாக மாத்துறது எப்படி? முதலாவது நாங்க இது ஒவ்வொன்றையும் 8னுடைய அடிகளா எழுதுவோம். அதாவது நாங்க 3 எப்படி எழுத போறோம்டா, 8னுடைய 0வது வலு தர 3. சரிதானே? இதுல பெருமான் எந்த ஒரு இலக்கத்திலையும் 0வது அடுக்கு எவ்வளவு? 1. ஆகவே 3 3. திரும்ப இந்த 1க்கு நாங்க இப்ப பார்க்க போறோம். ரைட்டா? 1க்கு எப்படி பார்ப்போம்? 8னுடைய முதலாவது அடுக்கு தர பெருமானம் எவ்வளவு? 1. ரைட், அப்ப சமன் எவ்வளவு வரும்? எந்த ஒரு பெருமானத்தினதும் முதலாவது அடுக்கு அதே பெருமானம் ஆகும். எனவே இங்க 8 வரும்.
திரும்ப இங்க இறுதியா ஒரு ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து நாங்க என்ன செய்வோம், 8னுடைய வர்க்கம் தர 1 ரைட் சமன் 8 8 எவ்வளவு 64. ஆகவே 64 தர 1 64. இப்ப நாங்க என்ன செய்வோம், 64ஐயும் 8ஐயும் 3ஐயும் வந்து கூட்டணும். ரைட்டா? அப்ப 64ம் 8ம் 72, 72 3ம் 75. ரைட்டா? அப்ப நாங்க இந்த இடத்துல என்ன செஞ்சு கொள்வோம், திரும்ப 75 அங்க இதுக்கு மேல போட்டுக்கொள்வோம். சரிதானே? 75 இது எதுக்கு எடுத்தோம் நாங்க, 113ன் 113ன் பேஸ் 8 அடி 8ன்னு சொல்றதுக்கு நாங்க எடுத்திருக்கோம். சரியா? 75. இப்ப வந்து நாங்க என்ன செய்யணும், ஏறு வரிசை தானே, ஆகவே சிறிதுல இருந்து பெருசு போகணும். ரைட்டா? இறுதியா எங்களுக்கு இருக்கிறது என்ன, 16 இலக்கம் ஒன்று இருக்குது. 1A 16. இதையும் வந்து நாங்க என்ன செய்வோம், 16 இலக்கத்துக்கு நேரடியாக மாத்துவோம். அதை வந்து நான் கீழே எழுதுவோம். சரிதானே? ஏன்னு செல்லுவது இது வந்து 16 இலக்கம் தானே. அப்ப முதலாவது நாங்க 16ன் 0வது அடுக்கு தர ஏன்னு சொன்னா எத்தனை, 10. ரைட்? ஏன்னு சொன்னா 10 சமன் எவ்வளவு வரும், 16ன் 0 என்பது 1, ஓ 10 10. இரண்டாவது எழுத்து என்ன இருக்குது, 16ன் முதலாவது அடுக்கு தர எத்தனை பெருமானம் 1. எனவே 16ன் முதலாம் அடுக்கு 16. 16 நாங்க ஒன்றால பெருக்கினா 16 தான். ஆகவே 10ம் 16ம் 26. ஓகேவா? இப்ப வந்து நாங்க இதை டொப்ல மேல போட்டுக்கொள்வோம். ரைட்டா? அப்ப என்ன, 1A பேஸ் 16, அதாவது அடி 16 தான். அப்ப இது என்னது, 11 இலக்கம் எங்களுக்கு 26 வந்துருக்கு. இப்ப வந்து நாங்க என்ன செஞ்சிட்டோம், எங்களுடைய பெருமானங்களை ஏறு வரிசைப்படுத்தியாச்சு. ரைட்? ஆக சிறியதுல இருந்து ஆக பெரிது வரைக்கும் ஏறு வரிசைப்படுத்தியிருக்கிறோம். ரைட்டா? அப்ப முதலாவது வந்து வரக்கூடியது என்னது, 16 இலக்கம். இரண்டாவது எண்ம இலக்கம். மூன்றாவது பைனரி. இறுதியில வந்து 160 அடி 10. ரைட்டா? எத்தனாவது விடை, நான்காவது விடை. சரியா? ஓகே. இப்படித்தான் நாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா சகல சகல எண்முறைமைகளையும், அதாவது எண்ம முறையாக இருக்கலாம், பதினறும முறையாக இருக்கலாம், இவற்றை எல்லாத்தையும் நாங்க 15 இலக்கத்துக்கு மாற்ற வேண்டும். அப்படி மாத்தினோம்னு சொன்னா எங்களுக்கு விடையை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். நான் இந்த இடத்துல இருக்கிறத அழிக்கிறேன். ஐந்தாவது வினா. ஐந்தாவது வினால பின்வரும் எண்முறைமைகளில் எதில் 800 ஒரு செல்லுபடியான எண்ணாகும். ரைட்? சொல்லுங்க பாக்க, என்ன ஆன்சர். 800ன்னு செல்லுது எங்களுக்கு 15 இலக்கம் மாத்திரமா எழுதலாம், அல்லது 15 இலக்கமும் 16 இலக்கத்திலையும் எழுதலாமா, அல்லது 15 இலக்கமும் எண்ம இலக்கமும் மாத்திரமா, அப்படி இல்லாட்டி எண்ம இலக்கம் மாத்திரமா. எத்தனாவது ஆன்சர் செட்ல போடுங்க பாக்க. இலகுவான ஒரு வினா. அப்ப இந்த கேள்விக்கு விட கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு எண்முறைமைகள்லையும் வரக்கூடிய எண்கள் என்னென்னு சொல்லி தெரியும் இல்லையா? என்ன வரும் செட்ல போடுங்க பாக்க. குட். என்னது, இரண்டாவது விடை. 15ம் 16ம் மாத்திரம். ஏன் எண்ம இலக்கம் வரையலாது, எண்ம இலக்கத்தினுடைய இலக்கங்கள் 0த்துல இருந்து 7 வரைக்கும் தான் காணப்படும் இல்லையா? அதனாலதான் எண்ம இலக்கங்கள் வராது. ஓகே. அப்ப வந்து நாங்க ஆறாவது வினாவை பார்ப்போம். அப்ப ஐந்தாவது வினாவுக்கு இரண்டாவது விடை. பின்வரும் தருக்க சுற்றை கருதுக. ABCDE சொல்லி 5 உள்ளீடுகள் வழங்கப்பட்டிருக்குது. கேள்வி வந்து பின்வருவனவற்றில் எது மேற்குறித்த தருக்க சுற்றுக்கு சம வலு உள்ளது. ஓகே. முதலாவது நீங்க என்ன செய்யணும், இந்த உள்ளீடுகளை
இவங்க பயன்படுத்தியிருக்கக்கூடிய தருக்க வாயில்களினூடாக பெற்றுக்கொண்டு வரக்கூடிய பூலியன் கோவையை பெற்றுக்கொள்ளணும். சரியா? அப்ப இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யும். ரைட். முதலாவது பூலியன் கோவையை கண்டுபிடிங்க. பூலியன் கோவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரைட். முதலாவது இந்த இடத்துல என்ன வருது? ஏ சக பி என்பது இந்த ஓர் கேட் மீடாக வரும். ஏ பிளஸ் பி என்பது எங்களுக்கு வருது. கீழே இந்த என் கேட்ல எப்படி வருதுன்னு சொன்னால் ஒரு சி ஒன்று வருது, மேல ஏ பிளஸ் பி வருது. அப்ப இங்க எப்படி வரும்? இந்த என் கேட்ல பிரக்கட், சரியா, ஏ பிளஸ் பி என்பதும் டாட் சி என்பதும் எங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? இவ்வளவும் எங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இப்ப திரும்ப இன்னொரு என் கேட் இருக்குது. இப்ப இந்த என் கேட்டுக்குள்ளால என்ன வரப்போகுது? மேல இருந்து எங்களுக்கு ஏ சக பி டாட் சி எனப்படும் பெரும் உள்ளீடும், அதே போல கீழே இருந்து எங்களுக்கு டியும் வரப்போகுது. அப்ப இதை வந்து நாங்க இப்படி எழுதணும், பிராக்கெட்ல ஏ பிளஸ் பி ரைட் டாட் சி வந்துச்சு. இதை நான் முழுவதும் கட்டாக போடுவேன். ரைட். ஏ முழுவதும் கட்டாக போடுவேன்னு சொன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு உள்ளீடுன்னு சொல்லி கூறுவதற்காக டாட் கீழ இருந்து எங்களுக்கு டி கிடைக்க பெறுவது. ஓகே. கீழ இருந்து எங்களுக்கு டி கிடைக்க பெறுவது. ரைட்டா? இறுதியாக எங்களுக்கு இ வருது. இந்த இ வந்து இந்த இடத்துல இ பாராக மாறுது. ரைட்டான ஒரு கேட் இருக்கிறதால இ பார். இறுதியாக ஒரு ஓர் கேட் இருக்குது. அப்ப நாங்க இதை எப்படிலாம் எப்படி எழுதுவோம்? பெரிய ஒரு பிரக்கெட் போட்டு இது வந்து மேல வரக்கூடிய சகலதையும் எழுதப்படும். சரிதானே? என்னது? ஏ பிளஸ் பி வருது டாட் சி ரைட் டாட் டி. சரிதானே? இதெல்லாம் வந்து எங்களுக்கு வருது. அதே போல பிளஸ் கீழே இருந்து இ பார்ன்றது வருது. சரியா? ஓகே. அப்ப எத்தனாவது விட? ஏ பிளஸ் பி டாட் சி டாட் டி பிளஸ் இ பார் இரண்டாவது விடை. குட். இரண்டாவது விடையாக இருக்கும். ஏழாவது வினா. பின்வரும் இத்தருக்க சுற்றுகளின் மூலம் தரப்பட்டுள்ள உள்ளீடுகளுக்கு ஒரு வெளியீடு தரப்படுகின்றது. ஓகே. 1 2 3 சொல்லி 3 தருக்க வாயில்கள் உங்களுக்கு தந்திருக்காங்க. சரிதான்? தருக்க சுற்றுகள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இதுல கேள்வியில வந்து கேக்குறாங்க, எத்தருக்க சுற்றுகளின் மூலம் தரப்பட்டுள்ள உள்ளீடுகளுக்கு ஒரே வெளியீடு தரப்படுகின்றது. ரைட்டா? ஓகே. இப்பயும் நீங்க என்ன செய்யலாம்? பூலியன் கோவையை கண்டுட்டு 2 பூலியன் கோவைகள் அல்லது 3 பூலியன் கோவைகளும் சமமாக உள்ளதான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரே வெளியீட தருகுதான்னு செக் பண்ணலாம். ரைட். முதலாவது நாங்க என்ன செய்வோம்? முதலாவது இருக்கக்கூடியதுல வரக்கூடிய பூலியன் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிப்போம். என்ன வருது இந்த இடத்துல? எங்களுக்கு ஏயும் பியும் வருது. ரைட். ஏ டாட் பி. சரிதானே? இந்த இடத்துல எங்களுக்கு ஏ டாட் பி என்பது கிடைக்குது. கீழே அப்படி அடுத்த கேட் எங்களுக்கு மேல வந்து ஏ டாட் பி கிடைக்குது, கீழே இருந்து இன்னொரு பி கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன எழுதணும்? இந்த இடத்துல ஏ டாட் பி கிடைக்குது, அதோட கீழே எங்களுக்கு இன்னொரு பி கிடைக்குது. ரைட்டா? ஓகே. ரைட். நாங்க வந்து பார்ப்போம். ரைட்டா? ஏ டாட் பி வந்து கிடைக்குது. இப்ப என்ன செய்யுது? இந்த மேல இருந்து இன்னொரு ஏ வந்து எங்களுக்கு உள்ளீடாக கிடைக்குது. இது இரண்டையும் நாங்க என்ன செய்வோம்? இந்த ஓர் கேட் நூடாக செலுத்தணும். அப்ப ஏ பிளஸ் ஏ பி டாட் பி. சரியா? ரைட். இதே மாதிரி நாங்க மத்த இரண்டுக்கும் காணும். ரைட்டா? இந்த இடத்துல என்ன வருது? ஏயும் பியும் வரப்போகுது. சரியா? மேல இருந்து எங்களுக்கு ஒரு ஏ வரப்போகுது. திரும்ப இந்த இடத்துல நாங்க ஏ பிளஸ் ஏ டாட் பி வரப்போகுது. சரிதானே? ஓகே. இந்த இடத்துல என்ன வரப்போகுது? எங்களுக்கு ஒரு ஏ வரப்போகுது. கீழே வந்து ஏ பிளஸ் பி கிடைக்க போகுது. இறுதியாக எங்களுக்கு ஏ டாட் ஏ பிளஸ் பி கிடைக்க போகுது. ரைட்டா? இப்ப எந்த தருக்க சுற்றலின் மூலம் தரப்பட்ட உள்ளீடுகளுக்கு ஒரே வெளியீடு தரப்படுகின்றது? சரிதானே? ரைட்.
அப்ப இதுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் சில ரூல்ஸ் இருக்கு. ரைட்டா? நாங்க வந்து சுருக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பயன்படுத்தினால் எங்களுக்கு இந்த கேள்விக்கான விடைய கண்டுபிடிக்க இயலும். ரைட்டா? முதலாவது இங்க இருக்கக்கூடிய பூலியன் கோவைகளை சுருக்க வேண்டும். ரைட்டா? முதலாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய பூலியன் கோவை, இரண்டாவது கிடைத்த பூலியன் கோவை மற்றும் மூன்றாவது கிடைத்த பூலியன் கோவை நாங்கள் சமமானு சொல்லி செக் பண்ணணும் இல்லையா? அப்போ நான் இருக்கிற சொன்னேன், நாங்கள் என்ன செய்வோம், சில ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ரைட்டா? அப்போ அந்த ரூல்ஸை தான் நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிறோம். ரைட், முதலாவது நாங்கள் வந்து எங்களுடைய ஏ ப்ளஸ் ரைட் ஏ ப்ளஸ் அடுத்ததாக வந்து எங்களுக்கு உள்ளுக்கும் ஏபி இருக்கு, பெகட்டுக்குள்ளேயும் வெளியே வந்து பி இருக்கு. ரைட்டா? அப்போ இதை வந்து நாங்கள் சுருக்குவோம். ரைட்டா? ரைட், அப்போ நாங்கள் இதை சுருக்க சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு எப்படி சுருக்கலாம்னா, இங்கே பெகட்டுக்குள்ளுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, ஏபி அது வந்து பியால் பெருக்கப்படுது இல்லையா? அப்போ நாங்கள் பியால் பெருக்கின சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ அதே போல் பிபின்றது கிடைக்கும். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல என்ன பி டாட் பி என்பது எங்களுக்கு பியாக எடுக்கலாம். ரைட்டா? அதாவது பிஏபிஎம் எங்களுக்கு பியாக எடுக்கலாம். இது ரெண்டுக்கும் பொதுவாக. ரைட்டா? அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏபி என்பது கிடைக்கும். ரைட்டா? ஓகே, அதுக்கு முன்னால் என்ன இருக்குது, எங்களுக்கு ஒரு ஏ இருக்குது. ரைட்டா? அதுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு ஏ வந்து இருக்குது. சரிதானே? ரைட், அப்போ ஏ பிளஸ் ஏபி என்பது ஏவிற்கு சமனாகும். ரைட்டா? இதை வந்து நாங்கள் என்ன லோன் சொல்லுவோம்னு சொன்னால் அப்சோர்ப்ஷன் லோன் சொல்லி செல்வோம். ரைட்டா? அப்சோர்ப்ஷன் லோன் சொல்லி செல்வோம். ரைட்டா? இந்த ரூல்ஸின் படி, இந்த லோவின் படி நாங்கள் ஏ பிளஸ் ஏபி என்பதை ஏக்கு சமனாக எடுக்குது. சரிதானே? இப்போ முதலாவது எங்களுக்கு ஏ என்பது வரும். அடுத்ததாக எங்களுக்கு என்ன இருக்குது, ரைட், இரண்டாவது பாருங்க, இரண்டாவது எங்களை வெளியீடு என்ன இருக்குது, ஏ பிளஸ் ஏபி என்பது இருக்கு. ரைட்டா? அப்போ இதையும் எங்களுக்கு என்ன செய்யலும், மேலே இருக்கக்கூடிய அப்சோர்ப்ஷன் லோவை பயன்படுத்தி எங்களுக்கு இது சமன் ஏ என எடுக்க முடியும். ரைட்டா? இது சமன் எங்களுக்கு என்ன எடுக்கலாம், ஏ என்று சொல்லி எடுக்கலாம். அப்போ முதலாவதும் இரண்டாவதும் ஏக்கு சமன். சரிதானே? அப்போ முதலாவது இரண்டாவது என்ன நடந்துட்டு ஏக்கு சமன் ஆகிட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், திரும்ப மூணாவது எங்களுக்கு கிடைத்த பூலியன் கோவையை சுருக்கப்படும். சரியா? ரைட், அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம், நாங்கள் மூணாவது எங்களுக்கு கிடைத்த பூலியன் கோவையை எழுதி கொள்ளும். என்ன, ஏ டாட் ஏ பிளஸ் பி என்பதுதான் எங்களுக்கு கிடைத்த பூலியன் கோவை. அப்போ எங்களுக்கு தெரியும் ஏ டாட் ஏ என்பது ஏக்கு சமன் பிளஸ் எங்களுக்கு பி கிடைக்கின்றது. சரிதானே? அப்போ நேரடியாக எங்களுக்கு என்ன கிடைக்குது, சுருக்க சந்தர்ப்பத்தில் ஏ பிளஸ் பி எனப்படும் சுருக்கப்பட்ட பூலியன் கோவை எங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? அப்போ எங்களுக்கு முதலாவதுல பெறப்பட்டதுல ரைட், முதலாவதுல வந்து எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஏன்னு செல்லக்கூடிய சுருக்கப்பட்ட பூலியன் கோவையும், இரண்டாவதுலேயும் எங்களுக்கு ஏன்னு செல்லக்கூடிய சுருக்கப்பட்ட பூலியன் கோவையும் கிடைக்கும். மூணாவதுல எங்களுக்கு ஏ பிளஸ் பி என்பது சுருக்கப்பட்ட கோவையாக கிடைக்க பெற்றது. சரிதானே? ரைட், இப்போ எங்களோட கேள்வி என்னது, பின்வரும் தர்க்க சுற்றுகளின் மூலம் தரப்பட்டுள்ள உள்ளீடுகளுக்கு ஒரே வெளியீடு தரப்படுகின்றது. எதன் மூலமாக ஒரே வெளியீடு வருகிறது, முதலாவது மற்றும் இரண்டாவது. சரிதானே? ஆகவே எத்தனாவது விட, முதலாவது விடை சரியானதாக இருக்கும். ஒரு கணனியுடன் இணைக்கப்பட்ட ஒரு புதிய அச்சுப்பொறி உகந்தவாறு தொழிற்படுவதற்கு ஒரு விசேட மென்பொருளை நிறுவ வேண்டும். இவ்விசேட மென்பொருள் யாது? ஓகே, சொல்லுங்க பார்க்க. நீங்க புதிதாகத்தான் அந்த பிரிண்டரை வந்து உங்களோட கணனியோட இணைக்கிறீங்க. அப்படி இணைக்கிய சந்தர்ப்பத்துல அது உகந்தவாறு வேலை செய்வதற்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றை வந்து நாங்க இன்ஸ்டால் பண்ணணும். ரைட்டா? அப்ப அந்த சாஃப்ட்வேர் என்னதுன்னு சொல்லிதான் இந்த கேள்வியில கேட்கிறாங்க. அது வந்து ஒருங்கமைப்பானா அல்லது சாதன இயக்கியா, கோப்பு முகாமையாளரா அல்லது பணி முகாமையாளரா? இந்த சந்தர்ப்பத்துல வந்து நாங்க புதிதாக எங்கட கணனியோட ஒரு பிரிண்டராக இருக்கட்டும், அதே போல ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விடயங்களை இணைக்கிய சந்தர்ப்பத்துல நாங்க டிவைஸ் டிரைவர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண வேணும். ரைட்டா? இதுதான் சாதன இயக்கின்னு சொல்லி நாங்க குறிப்பிடும். சரியா? அப்ப எத்தனாவது, இரண்டாவது விடை சாதனை இயக்கி. அடுத்து, ஒரு கணனியை ஆளியிட்டு தொடக்கிய பின்னர் பின்வரும்
எது முதலில் தொழிற்படும்? அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமையா, அல்லது வட்டு பிரிவிட கருவியா, பணி செயல் முறைமையா, அல்லது பணி முகாமையா அலரா? சொல்லுங்க பாக்க. இலகுவான ஒரு வினா. அதாவது ஆளியிட்டு தொடக்கிய பின்னர் தான் நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணி உங்களோட கணனியை வந்து ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நடக்கும்? வட்டு பிரிவிடர் கருவியா? வட்டு பிரிவிடர் கருவி என்ன செய்யும்? உங்களோட டிஸ்க்ல இருக்கிறத சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு சொல்லி உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணலாம். அதான் ஃபர்ஸ்ட்டுக்கு தொழிற்படும் இல்ல. பணி செயல்முறைமை, உங்களோட கணனி ஒன் பண்ணினதுக்கு பிறகு நீங்க பாஸ்வேர்டு அடிச்சீங்கன்னு சொன்னா, அதாவது பாஸ்வேர்டு அடிக்கிறதுல இருந்து உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிதானே? பணி முகாமையாளர்னு சொன்னா நீங்க கணனில வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை செய்வீங்க இல்லையா? வேர்ட் ஓபன் பண்ணிருப்பீங்க, எக்ஸல் ஓபன் பண்ணிருப்பீங்க, இன்னும் என்ன சரி பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் பிளே ஆகலாம். இதெல்லாம் மேனேஜ் பண்ணது டாஸ்க் மேனேஜர். ரைட்டா? இதெல்லாம் வந்து கணனி ஒன்னாயினதுக்கு பின்னால நடக்கக்கூடிய வேலைகள். ஆனா நாங்க சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ரைட் என்ன நடக்கும்? எங்களுடைய பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் எங்களுக்கு வேலை செய்யும். ரைட்டா? அதுதான் அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை, பயோஸ் சொல்லி நாங்க செல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வேலை செய்யும். ஆகவே 9வது வினாவுக்கு முதலாவது விடை. 10வது, ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் ஒரு சொல்முறை வழிப்படுத்திய ஆவணத்தில் உள்ள வெற்று அட்டவணைக்கு பின்வரும் எவற்றை பயன்படுத்தலாம்? ஒரு வேர்டை சொல்முறை வழிப்படுத்திய ஆவணம்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்டி டேபிளுக்கு பின்வரும் எவற்றை பயன்படுத்தலாம்? ஏ, அட்டவணையின் களங்களுக்கு நிறமூட்டல். சரி, எங்களுக்கு நிறமூட்ட முடியும் இல்லையா? பி, அட்டவணையில் அடுத்துள்ள களங்களை ஒன்றிணைத்தல், அதாவது மேட்ச் பண்ணுதல், அதை எங்களுக்கு செய்யலாம். அட்டவணைக்குள்ளே களங்களை சொருகுதல், புதிதாக களங்களை எங்களுக்கு சொருகலாம். ரைட்டா? ஆகவே ஏபிசி ஆகிய எல்லாம் வரும். 4வது விடை. 11வது, ஒரு சொல்முறை வழிப்படுத்திய ஆவணத்தில் உள்ள ஒரு தரப்பட்ட சொல்லை காண்பதற்கு பின்வரும் எக்கருவியை பயன்படுத்தலாம்? ரைட். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு தரப்பட்ட சொல்ல வந்து நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க அல்லது லுக்அப் பண்ண போறீங்கன்னு சொன்னால் ரைட், நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவியை கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? ஓகே, என்ன கருவி? ரைட், முதலாவது. சரிதானே? இதை பயன்படுத்தி நாங்க இந்த கருவியை தான் பயன்படுத்தி. சரிதானே? ஓகே. 3வது என்னது? ரைட், 3வது வந்து நாங்க ஏபிசி சொல்லி ஒரு ரைட் போட்டிருக்கு தானே, இதை வந்து நாங்க கிராமரை செக் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட்டா? எழுத்து சரி பார்த்தல் இருக்கு இல்லைங்களா? அதுக்குதான் இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது, ஒரு சொல்முறை வழிப்படுத்தி மென்பொருளில் உள்ள அஞ்சல் ஒன்றிணைப்பு மெயில் மெர்ஜ் வசதியை பயன்படுத்தி அழைப்பாளர்கள் பட்டியல் ஒன்றுக்கான அழைப்பிதழ்களை அச்சிடுவதற்குரிய பின்வரும் படிமுறைகளை கருத்தில் கொள்க. ரைட், ஏபிசின்னு சொல்லி 3 படிமுறைகள் தந்திருக்கிறாங்க. அதுல பிக்யூ ரைட், பிக்யூன்னு சொல்லி 2 இடைவெளிகள் தந்திருக்கிறாங்க. ஓகே, மேற்குறித்த படிமுறைகளில் முறையே பிக்யூ என முகப்படையாளங்கள் இடப்பட்ட வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பொருத்தமான பதச்சோடி யாது? ரைட், முதலாவது ஏல அழைப்பு கடிதத்தை பி என உருவாக்கல். ரைட், அழைப்பாளர்களின் பட்டியலை முகவரிகளுடன் உருவாக்கி கியூவாக சேமித்தல். சீல அஞ்சல் ஒன்றிணைப்பு வசதியை பயன்படுத்தி கியூவில் உள்ள உரிய தகவல்களை ரைட் பிக்கு செருகி அழைப்பிதழ்களை அச்சிடுதல். ரைட், ஓகே. இதுல மெயில் மேஜை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நீங்க என்ன செய்யறாங்க? ஒரு வேர்டை பயன்படுத்தி ரைட் இதுல வந்து யாரை யாரை இன்வைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்க போறாங்க. ரைட்டா? அப்ப இது மெயில் மேஜை பயன்படுத்தி அவங்களோட மெயில தான் நீங்க லிங்க் பண்ணுவாங்க. சரிதானே? ஓகே. அப்ப இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க? ஏல அழைப்பு கடிதத்தை
என உருவாக்குதல். அழைப்பு கடிதம் செல்வது என்னது? அதுதான் எங்களுடைய டொக்குமெண்ட் இல்லையா? நாங்க உருவாக்கக்கூடிய ஆவணம் தான் அது. எனவே நாங்க பி என்னவாக கருதுவோம்? பி என்பதுதான் எங்களுடைய முதன்மை ஆவணம். சரியா? அதைத்தான் நாங்க ஃபர்ஸ்ட் உருவாக்குவோம். அதுக்கப்புறம் பி அழைப்பாளர்களின் பட்டியலை இப்பதான் என்ன செய்ய போறீங்க, நீங்க யாருக்கு யாருக்கு இந்த இன்வைட்டை வந்து மெயில் பண்ண போறீங்களோ அவங்கள முகவரிகளுடன் உருவாக்கி, இப்ப இந்த அழைப்பாளர்கள் பட்டியல்ன்றது என்ன? அவங்க எல்லாம் உரிய தரவுகள் இல்லையா? இந்த தரவுகளுக்கு தான் நாங்க வந்து மெயில் மேட்ச் பண்ண போறோம். ரைட்டா? ஆகவே நாங்க அவங்கள வந்து தரவு மூலங்களாக, அதாவது டேட்டா சோர்ஸ்களாக அவர்களை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். ரைட்டா? அப்ப அதுல தான் இருக்கு அவங்க சம்பந்தப்பட்ட இமெயில் அட்ரஸா இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் அந்த டேட்டா சோர்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன செய்யலாம், அந்த மெயில் மேட்ச் வசதியை பயன்படுத்தி அந்த டேட்டா சோர்ஸ்ல இருக்கக்கூடிய சகலருக்கும் உரிய தகவல்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ஆகவே பி என்பது முதன்மை ஆவணம், கியூ என்பது தரவு மூலம். இரண்டாவது விடை. ரைட்டா? ஓகே. 13 தொடக்கம் 14 வரையுள்ள வினாக்கள் தரப்பட்டுள்ள பின்வரும் விரிதாள் கூரை அடிப்படையாய் கொண்டதை. இங்க எங்களுக்கு எக்ஸல் ஷீட் வந்து தந்திருக்கிறாங்க. ஏபிசிடின்னு சொல்லி 4 குளங்கள் இருக்குது. அதே போல 1 2 3 4 5 6 வரையும் எங்களுக்கு ரோஸ் தந்திருக்கிறாங்க. ரைட்? அல்லது ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ரைட்? 6 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ரைட்? சமன்பாடு y சமன் px வர்க்கம் சக qx சக r ஐ பயன்படுத்தி தரப்பட்டுள்ள எக்ஸின் பெருமானங்களுக்கு ஒத்த வையின் பெருமானங்களை கணிக்க வேண்டியுள்ளது. ரைட்? என்னையாம் இவங்க ஒரு சமன்பாடு தந்திருக்கிறாங்க. அதுதான் y சமன் px வர்க்கம் பிளஸ் qx பிளஸ் r. இதை பயன்படுத்தி இந்த தரப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸின் பெருமானங்களுக்கு ஒத்த வையின் பெருமானங்களை இவங்க காணணும். ரைட்டா? ஓகே. அப்ப அதுக்கு தானே என்ன செஞ்சிருக்காங்க, y சமன் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த சமன்பாடுல போட்டு நாங்க உரிய எக்ஸுக்குரிய பெருமானங்களை போட்டு பிரதியிட சந்தர்ப்பத்துல வைக்குரிய பெருமானங்கள் கிடைக்க பெறும். ஓகே. அடுத்தது பி கமா கியூ கமா ஆர் ஆகிய மாறிலிகளின் பெருமானங்கள் முறையே. ரைட்? அப்ப மாறிகள்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, மாறிலிகள்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. மாறிகள்னு சொன்னால் என்ன? அவங்களுடைய பெருமதிகள் வந்து மாற்றப்படும் இல்லையா? மாற்றம் அடையக்கூடியவையாக இருக்கு. சரிதானே? மாறிலிகள்னு சொன்னால் அவற்றினுடைய பெருமதிகள் மாறாது. இப்போ உதாரணத்துக்கு நாங்க எந்த இடத்துல பை யூஸ் பண்ணாலும் பையனுடைய பெருமதி என்ன? 3.14 சொல்லி போகும் இல்லையா? அப்ப அவைதான் மாறிலிகள்னு சொல்லி நாங்க கருதுவோம். ஓகே. அப்ப PQR ஆகிய மாறிலிகளின் பெருமானங்கள் முறையே B1 B2 B3 B1 B2 B3 அதாவது 2 3 5 ஆகிய களங்களிலும் எக்ஸின் பெருமானங்கள் வீச்சு C2 இருந்து C6 C2 இருந்து C6 இந்த ரேஞ்சிலையும் தரப்பட்டுள்ளன. முதலாவது வினா எக்ஸ் சமன் மறை 2 ஆக இருக்கும் பொழுது, எக்ஸ் சமன் மறை 2 இந்த சந்தர்ப்பம் வையின் பெருமானத்தை பெறுவதற்கு D2 களத்தில் எழுத வேண்டிய சூத்திரம் யாது? D2 களம் எங்க இருக்குது? இந்த இடம். இப்ப எக்ஸ்ர பெருமானம் இருக்கு, நாங்க இந்த இடத்துல வைட பெருமானத்தை காண்பதற்கு பயன்படுத்த வேண்டிய சூத்திரம் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். இப்ப நாங்க இந்த சமன்பாட்டுல இதை போட்டு பிரதியிட அப்ப பிரதியிட சந்தர்ப்பத்துல எங்களுக்கு உரிய சமன்பாடு வந்து கிடைக்கும். சரிதானே? இந்த இடத்துல நாங்க எழுதுவோம். கொஞ்சம் பெருசாக்குவோம். ஃபர்ஸ்டுக்கு சமன். சரிதானே? எங்கட சமன்பாடு என்னது? முதலாவது பி இருக்குது. ரைட்டா? முதலாவது பி. அதாவது என்ன? பிக்கு நேரம் என்ன இருக்கு? பிக்கு நேரம் 2 இருக்குது இல்லையா? அப்ப 2ன்னு சொல்லுவதுல களமுகவரி என்ன? B1. சரிதானே? B1. அதே சந்தர்ப்பத்துல இங்க நீங்க நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், மாறிலிகள்ல பெருமானங்கள் தான் இந்த B1 B2 B3ல அமைந்துள்ளது. எனவே மாறிலிகள்னு சொன்னால் அது பிக்சடான பெருமானமாக இருக்கு. எனவே
பி கொலம் டாலர் பி என்பதை நாங்க போடணும். அதே போல அதனுடைய இருக்கக்கூடிய B1 குலத்துல தான் அந்த பெருமானம் இருக்கு. அப்ப நாங்க $1 சரியானே. ரைட். அப்ப முதலாவது பிக்கு உரிய களமுகவரிய போட்டோம். அடுத்தது என்ன இருக்குது? தர ரைட் தர எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் சொன்னால் இந்த இடத்துல C2ல தான் எக்ஸினுடைய பெருமானம் இருக்கு. நாங்க மறை 2க்கு தானே பாக்குறோம். மறை 2 எங்க இருக்கு? C2ல இருக்குது. ரைட்டா? ஓகே. அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம்? C2 இது பிக்சட் பெருமானமா? இது ஒரு மாறிலியா? இல்ல. எனவே நாங்க டாலர் சைன் யூஸ் பண்ண இல்ல. C2 தர இன்னொரு C2. ஏன் நாங்க 2 C2 போடுதோம்? ஏன்னு சொன்னா எக்ஸின் வர்க்கம் சொல்லி சமன்பாட்டுல தந்திருக்கிறாங்க. ரைட். அப்ப முதலாவது எழுதிட்டோம். பிளஸ் அடுத்தது QX. ரைட். இப்ப வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? Q-வை பார்க்க போறோம். சரிதானே? Q வந்து எங்க இருக்கு? 3. 3 பெருமதி 3. சாரி, Q பெருமதி 3. அதனுடைய களமுகவரி என்ன? B2. ரைட். இப்ப என்ன? B2வும் வந்து ஒரு மாறிலி. எனவே நாங்க திரும்ப $B $2 பயன்படுத்துவோம். ரைட்டா? $B $2 நாங்க பயன்படுத்துவோம். தர எக்ஸ். ரைட். இப்ப எக்ஸ் பெருமதி எவ்வளவு? எக்ஸ் பெருமதி எங்க இருக்கு? C2ல இருக்குது. ஆகவே நாங்க திரும்ப C2வை போடணும். சரிதானே? ரைட். பிளஸ் ஆர். ஆர் எங்க இருக்குது? B3ல. ரைட்டா? அப்ப இந்த B3ன்றதும் ஒரு மாறி. இதனால நாங்க $B $3ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமதி வந்து மாறாது. ரைட்டா? ஓகே. இதுதான் எங்களுடைய இறுதி விடையாக இருக்கு. ரைட். அப்ப எத்தனாவது விட? ஓகே, ஹெட்ல போட்டிருக்கீங்க. ஓகே, குட். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரியான ஆன்சர். ரைட்டா? இதுதான் சரியான விடை. ரைட்டா? 13வதுக்கு முதலாவது விடை. அடுத்தது 14வது வினா. y-ன் ஏனைய பெருமானங்களை பெறுவதற்கு D2ல் உள்ள சூத்திரத்தை களவீச்சு D3 தொடக்கம் D6க்கு நகல் செய்துள்ளதாக கொள்க. D2ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை நாங்க D3ல இருந்து D6 வரைக்கும் காப்பி பண்றோம். y-ன் மிகப்பெரிய பெருமானத்தை பெறுவதற்கு களம் D7ல் எழுதப்பட வேண்டிய சூத்திரம் யாது? என்னது? மிகப்பெரிய பெருமானம்னா நாங்க என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? அவரேஜ்ண்டா சராசரி, கவுண்டர்ண்டா நாங்க எண்ணிக்கை பெற போறோம். மேக்ஸிம் சொன்னா தான் மிகப்பெரிய பெருமானத்தை நாங்க பெறலாம். ரைட். மினிமம் மின்னு சொல்றது வந்து மினிமம். ஆக சிறிய இலக்கத்தை பெறுவது. ரைட்டா? அப்ப ரேஞ்ச்ல வந்து என்ன இருக்க போகுது? D2ல இருந்து D6 வரை இருக்க போகுது. இந்த சமன்பாட்டை வந்து நாங்க D7 களத்துல பயன்படுத்த போறோம். ரைட்டா? ஓகே. அப்ப 13 14 வினாக்களுக்கான விடைகள் சரி. 15 ஒரு விரிதாள் களத்திற்கு சூத்திரம். ரைட். ஓகே. இந்த சூத்திரத்தை கொடுக்க சந்தர்ப்பத்துல அதை நுழைக்கும் பொழுது காட்சிப்படுத்தப்படுவது யாது? ஓகே, செய்யுங்க பாக்க. செஞ்சுட்டு ஆன்சரை போடுங்க பாக்க. பொட்மாஸ் மெத்தடை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. 19. 19ஆ? ரைட்டா? ஓகே, நாங்க அப்ப செஞ்சு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது என்ன செய்தோம்? எங்களுக்கு பிரக்கெட் இருக்குது இல்லையா? ரைட். 6/2 இருக்குது. அதுக்கு பிறகு என்ன இருக்குது? அதனுடைய இரண்டாவது அடுக்கு அல்லது நாங்க வர்க்கம் எடுக்கலாம். திருப்ப பிளஸ் 2 பிளஸ் திரும்ப என்ன இருக்குது? எங்களுக்கு 5 பிளஸ் 4 திரும்ப ஒரு பிரக்கெட்டுக்குள்ளுக்கு தானே அது வருது தானே? ரைட். இறுதியில நாங்க என்ன செய்தோம்? இதை 3ஆ பிரிக்குதோம். ஓகே, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எதை செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எதை செய்யலாம்? ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு பிரக்கெட்டை வந்து செய்யலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிரக்கெட்டை முடிப்போம். 6 2 போனா 4. சரிதானே? திரும்ப 5 4 9. இன்னும் 4 வரும். இன்னும் 4 வரும். திரும்ப இன்னும் அடுக்கு 2 இருக்கு. ரைட்டா? பிளஸ் என்ன செய்வோம்? 5 4 9. ரைட். இங்கால பிரித்தல் 3 இருக்குது. சரிதானே?
ரைட். இப்ப என்ன செய்யலாம்? எங்களுக்கு 9 3ஆல பிரிக்கலாம். சரியானே? இதை செய்யலாம். இங்க 4ன் வர்க்கம் எவ்வளவு? 16 வரும். ரைட்டா? 4ன் வர்க்கம் 16 பிளஸ் இங்க 9 3ஆல பிரிச்சா 3 கிடைக்கும். ஆகவே 16 3 19. குட். ஓகே, சரியான விடை. 15வது உங்களுக்கு ஆன்சர் 3வது. 16வது ஒரு முன்வைப்பின் படவில்லை காட்சி தோற்றத்தில், அதாவது ஸ்லைட் ஷோ வியூவில் அடுத்த படவில்லைக்கு செல்வதற்கு தொடை என்டர் சாவி, எஸ்கேப் சாவி, ஸ்பேஸ் பார் இல் உள்ள எந்த சாவியை பயன்படுத்தலாம்? ஸ்லைட் ஷோ வியூல நாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகணும்டா, அதுல எந்தெந்த சாவிகள் எங்களுக்கு பயன்படுத்தலாம்ன்றதுதான் கேள்வி. ரைட், சொல்லுங்க பாக்க. எந்தெந்த கீஸை வந்து எங்களுக்கு பயன்படுத்தலாம்? அதாவது நீங்க இப்ப முதலாவது ஸ்லைட்ல இருக்கீங்க, அடுத்த ஸ்லைடுக்கு போகணும். ரைட்டா? அது இந்த இடத்துல மவுஸ் கிளிக் தந்து இல்ல. ரைட்டா? மவுஸ் கிளிக் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எத்தனாவது வரும்? முதலாவது விட என்ன? என்டர் சாவியும் ஸ்பேஸ் சட்டத்தையும் மாத்திரம். இரண்டாவது ஸ்பேஸ் சட்டத்தையும் எஸ்கேப் சாவியையும் மாத்திரம். மூன்றாவது என்டர் சாவியையும் எஸ்கேப் சாவியையும் மாத்திரம். ரைட்டா? நான்காவது என்டர் சாவி, ஸ்பேஸ் சட்டம் மற்றும் எஸ்கேப் சாவி ஆகிய. ரைட், நீங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரைட்டா? எஸ்கேப்பை தட்டினீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ல இருந்து எக்ஸிட் ஆயிரும். அதாவது நீங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய வியூல இருந்து நார்மல் வியூக்கு வந்துடும். சரியா? அப்ப எஸ்கேப்ன்றது வராது. என்டர் சாவி எங்களுக்கு பயன்படுத்தலாம், அல்லது ஸ்பேஸ் பாரை பயன்படுத்தலாம். சரியா? அப்படியும் இல்லாட்டி எங்களுக்கு மவுஸ் கிளிக்க பயன்படுத்தலாம். சரியா? இது மூணையும் பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு படவில்லையில இருந்து இன்னொரு படவில்லைக்கு செல்ல முடியும். ரைட்டா? அப்ப என்டர் மற்றும் ஸ்பேஸ் பார் எத்தனாவது விட? முதலாவது விட. சரியா? 17வது ஒருவர் தனது வங்கி ஏடிஎம் அட்டையை தன்னியக்க காசளிப்பு எந்திரத்தில் செருகி தனது தனியால் அடையாள எண்ணை எந்திரத்தில் பதிகின்றார். பின்னர் அவர் பெற வேண்டிய பணத்தின் பெருமானத்தை எந்திரத்தில் பதிகின்றார். அவருடைய கணக்கில் உள்ள மீதியை சோதித்த பின்னர் ஏடிஎம் எந்திரத்தின் மூலம் பணம் வழங்கப்பட்டு மீதி இற்றைப்படுத்தப்பட்டு புதிய மீதி காட்சிப்படுத்தப்படுகின்றது. மேற்குறித்த சூழ்நிலை காட்சி தொடர்பான ஒரு உள்ளீடு, ஒரு செயல்முறை, ஒரு வெளியீடு ஆகிய முறையே. சொல்லுங்க பாக்க. உள்ளீடு என்ன? உள்ளீடு என்னது? புதிய மீதி என்பது உள்ளீடா? இல்ல. அப்ப 3வது வராது. மீதியை ஏற்றப்படுத்தல் ஒரு உள்ளீடா? இல்ல. அப்ப 3 4 ஆன்சர் வராது. முதலாவதுல என்ன இருக்கு? பெற வேண்டிய பணம். சரி, நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு எவ்வளவு வேணும்னு ஏடிஎம் மெஷின்ல என்டர் பண்ணணும். அப்ப உள்ளீடு தான். அப்ப ஓகே, உள்ளீடு சரி. இரண்டாவது என்னது? முறை வழியாக்கம் அல்லது செயல்முறை. புதிய மீதி என்பது என்ன? அது ஒரு வெளியீடு. ஆகவே முதலாவது விடை வர முடியாது. இரண்டாவதுல என்ன இருக்குது? மீதியை இற்றைப்படுத்தல், அதுதான் ஒரு செயல்முறை. இறுதியாக எங்களுக்கு புதிய மீதி வெளியீடாக கிடைக்கும். இரண்டாவது விடை. ஓகே, தொடர்ந்து வந்து இதே போல கேள்விகள் வந்துட்டு இருக்குது. லாஸ்ட் 2 வருஷம் 16 17ல இதே மாதிரி கேள்வி வந்து பார்ட் 2ல வந்துருந்துச்சு. 18ல வந்து பார்ட் 1ல போட்டிருக்காங்க. சரியா? ஓகே. 18 முதல் தலைமுறையிலிருந்து தற்போதைய தலைமுறை வரைக்குமான கணனி தொழில்நுட்ப பரிணாமத்தில் பின்வரும் எவை நடைபெற்றுள்ளன? ஏ, கணனிகளின் முறைவழியாக்க ஆற்றல், ப்ராசஸிங் பவர் அதிகரித்தல். சரியா பிள்ளையா? சரி, ஓகே. பவர் வந்து அதிகரிச்சிருக்கு. பி, மைய முறைவழி அலகில் ஒரு சதுர சென்டிமீட்டரில் உள்ள டிரான்சிஸ்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். சரியா பிள்ளையா? சரி, ரைட்டா? இருந்த டிரான்சிஸ்டர்கள் அளவை விட இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையில கூடுதலாக இருக்கு. சரிதானே? ஆகவேதான் கூடுதலான பவரும் கூடுதலான வேலைகளை வந்து ஃபாஸ்டாக வந்து ப்ரொசஸ் பண்ணி எங்களுக்கு தரும். ரைட்டா? டி கூற்று சரி. சி கூற்று என்னது? கணனிகளின் தேக்க கொள்திறன் அதிகரித்தல். ரைட், சரி. ரைட்டா?
தேக கொள்திறன் வந்து இப்ப அதிகரிச்சிருக்குது, கூடுதலாக வந்து யூஸ் பண்றோம். ஏபிசி ஆகிய எல்லாம் எத்தனாவது, 4வது விடையாக இருக்கு. 19, ஒரு கணனியில் உறுதியாக தரவுகளை தேக்கி வைப்பதற்கு பின்வருவனவற்றில் எது உகந்தது? உறுதியாக தரவுகளை தேக்கி வைத்தல்னா என்ன? நாங்க தேக்க சாதனங்களை பிரதானமாக எங்களுக்கு 2ஆ பிரிக்கலாம் இல்லையா? ஒன்று வந்து volatile மெமரின்றோம், அடுத்தது வந்து நான் volatile மெமரின்றோம் இல்லையா? அதே போல எங்களுக்கு என்ன செய்யலாம், பிரைமரி மெமரி செகண்டரி மெமரி என்றும் பிரிக்கலாம். ரைட்டா? ஓகே. அப்ப உறுதியாக தரவுகளை தேக்கி வைத்தல்டா செகண்டரி மெமரிக்குள்ளுக்கு வரும், பிரைமரி மெமரி இல்ல. ஓகேவா? ரைட். அப்ப என்ன விட? ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க். குட். ஹார்ட் டிஸ்க்னா 130. ரைட்டா? அப்ப பதுக்கு நினைவகம், தற்போக்கு பெருவழி நினைவகம் இதெல்லாம் வந்து பிரைமரி மெமரிக்குள்ளுக்கு வரப்போகுது. சரிதானே? ரைட். அப்ப எங்களுக்கு சரியான விடை என்னது? 130 அல்லது ஹார்ட் டிஸ்க். இது தவிர எங்களுக்கு என்ன, பென் டிரைவ் யூஸ் பண்ணலாம், மெமரி சிப் யூஸ் பண்ணலாம். ரைட். இந்த மாதிரியான விடயங்களை எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். 20, பின்வரும் 20வது, பின்வரும் எதில் உள்ளீட்டு சாதனங்கள் மாத்திரம் இடம் பெறுகின்றன? 1, சாவி பலகை ஒரு உள்ளீட்டு சாதனமா? ஆம். பட்டை குறிமுறை வாசிப்பான் ஒரு உள்ளீட்டு சாதனமா? பட்டை குறிமுறை வாசிப்பான். ஓ. சிடி ரோம் ஒரு உள்ளீட்டு சாதனமா? இல்லையா? ரைட். அடுத்தது. ஓகே. சமதள படுகை வருடி அப்படின்னா என்ன? சமதள படுகை வருடின்னு சொன்னா என்னது? ஒரு ஸ்கேனர். சரிதானே? ரைட். அப்ப இதுல வந்து சிடி ரோம் செல்வதும் ஒரு உள்ளீட்டு சாதனம் தான். சரிதானே? ஓகே. அப்ப வந்து என்ன கேட்டிருக்காங்க? உள்ளீட்டு சாதனங்களை மாத்திரம் இடம்பெற்றுள்ளன. அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் சரியான விடை. 2வது ஆன்சர்ல என்ன பிழை இருக்குது சொல்லுங்க பாக்க. 2வது ஆன்சர்ல டச் ஸ்கிரீன் இருக்குது. டச் ஸ்கிரீன் உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு சாதனம். 3வது ஆன்சர்ல என்ன இருக்குது? அதுலயும் டச் ஸ்கிரீன் தந்திருக்கிறாங்க, தொடுதிரை. 4வது ஆன்சர்லயும் தொடுதிரை தந்திருக்கிறாங்க. சரியா? ரைட். அப்ப முதலாவது விடைதான் சரியானது. ரைட். அடுத்தது, கணனியின் மைய முறைவழி அலகின் கடிகார கதியை, ரைட், கிளாக் ஸ்பீடை அளப்பதற்கு பின்வரும் எதனை பயன்படுத்தலாம்? இலகுவான ஒரு வினா. என்னது? கிளாக் ஸ்பீடை நாங்க எதில் அளப்போம்? கிளாக் ஸ்பீடை வந்து ஒன்று நாங்க கிகா ஹெர்ட்ஸ்ல அளப்போம், அப்படி இல்லாட்டி மெகா ஹெர்ட்ஸ்ல அளப்போம். ரைட்டா? இது வந்து கிகா ஹெர்ட்ஸ் எங்களுக்கு விடையில தந்திருக்கிறாங்க, அல்லது மெகா ஹெர்ட்ஸ்ல வந்து நாங்க அளப்போம். ரைட்டா? கிகா ஹெர்ட்ஸ் அல்லது மெகா ஹெர்ட்ஸ். ரைட்டா? ஓகே. எத்தனாவது? 2வது விடை. 22, 23 ஆகிய வினாக்கள் ஒரு நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் பற்றிய அறிக்கையை பேணுவதற்கு பயன்படுத்தப்படும் பின்வரும் புக்ஸ் அட்டவணையை அடிப்படையாக கொண்டவை. உங்களுக்கு ஒரே ஒரு டேபிள் தான் தந்திருக்கிறாங்க, அதுல இருந்துதான் 2 வினாக்கள். முதலாவது, முதற் சாவிக்கு உகந்த புலம் யாது? இது என்ன அட்டவணை? இது வந்து புக் அட்டவணை. ஆகவே புக் அட்டவணையினுடைய பிரைமரி கீ சொல்லுங்க பாக்க, எது வரலாம்? புக் ஐடி. புக் ஐடி. முதற் சாவி வந்து பிரைமரி கீ வந்து புக் ஐடி. 23வது, அந்நிய சாவிக்கு உகந்த புலம் யாது? எது? புக் டேபிளுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதாவது ஒரு ஐடி இருக்கலாம், அதுதான் புக் டேபிளினுடைய அந்நிய சாவியாக கருதப்படும். எது? 4வது யாரு? பப்ளிஷர் ஐடி. ரைட்டா? அப்ப பப்ளிஷர் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் பப்ளிஷர் டேபிள்ல தான் இருக்கும். பப்ளிஷர் டேபிள்ல இருந்த ஐடியை வந்து எங்க புக் டேபிள்ல பயன்படுத்தி இருக்காங்க, அதனால பப்ளிஷர் ஐடி என்பது ஒரு ஃபாரின் கீ.
24வது, பின்வரும் மார்க்ஸ் அட்டவணையையும் சப்ஜெக்ட்ஸ் அட்டவணையையும் பார்க்க. மேற்குறித்த மார்க்ஸ் அட்டவணை சப்ஜெக்ட்ஸ் அட்டவணை ஆகிய தொடர்பாக கீழே உள்ள கூற்றுகளில் பிழையானது யாது? ஓகே, 2 அட்டவணைகள் மார்க்ஸ் டேபிள் என்னென்ன இருக்குது? அட்மிஷன் நம்பர், அதே போல சப்ஜெக்ட் கோட், அதே போல எத்தனை புள்ளிகள் மார்க்ஸ் தந்திருக்கிறாங்க. சப்ஜெக்ட் அட்டவணையில சப்ஜெக்ட் கோடும் அந்த உரிய சப்ஜெக்டுக்குரிய நேமும் தந்திருக்கிறாங்க. ரைட், இப்போ வந்து நாங்க கூற்றுகளை வந்து பார்ப்போம். முதலாவது கூற்று என்ன? மார்க்ஸ் அட்டவணையில் உள்ள அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோட் பாடக்குறிமுறையும் ஓர் ஒருங்கு சேர் சாவி ஆகும். இல்ல. ரைட்டா? காம்போசிட் கீ வந்து இல்ல. இரண்டாவது, மார்க்ஸ் அட்டவணையில் உள்ள அட்மிஷன் நம்பர் ஒரு முதற் சாவி ஆகும். மார்க்ஸ் அட்டவணையில் இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பர் ஒரு முதற் சாவி ஆகும். அட்மிஷன் நம்பர். அட்மிஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு. இது பாருங்க. ரைட்டா? பிரைமரிக்கு ரிப்பீட் ஆக இயலுமா? பிரைமரிக்கு ரிப்பீட் ஆக முடியாது இல்லையா? அப்ப இது வந்து சரியா இந்த கூற்று இல்ல. மூணாவது, மார்க்ஸ் அட்டவணையில் உள்ள சப்ஜெக்ட் கோட் ஒரு அந்நிய சாவியா? சரியா பிள்ளையா? சரி. சரி இல்லையா? சப்ஜெக்ட் கோட் வந்து சப்ஜெக்ட் அட்டவணை பிரைமரிக்கு, மார்க்ஸ் அட்டவணைக்கு வந்து அது ஒரு ஃபாரின் கீ. ஆகவே மூணாவது விடை. 25வது, ஒரு தரவுத்தளம் தொடர்பாக பின்வரும் எது சரியானது? இதுவும் நாங்க இப்ப டேட்டா பேஸை பத்தி தான் இந்த கேள்வியிலையும் பார்க்க போறோம். முதலாவது, புலங்களின் தொகுப்பு ஒரு பதிவேட்டை ஆக்குகிறது. சரி. பதிவேடுகளின் தொகுப்பு ஓர் அட்டவணையை ஆக்குகிறது. சரி. அட்டவணைகளின் தொகுப்பு ஒரு தரவுத்தளத்தை ஆக்குகிறது. சரி, ஓகே. முதலாவது விட சரியானதாக இருக்கு. சரிதானே? புலங்கள்னு சொன்னா என்ன? நாங்க மேல குறிப்பிடக்கூடிய அந்த தலைப்புகள் இல்லையா? எத்தனை குளம் இருக்குன்னு சொல்லிதான் புலங்கள். இந்த புலங்கள் எல்லாம் சேர்ந்துச்சுன்னு சொன்னா தான் எங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் கிடைக்கும். அதே போல ரெக்கார்டுகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெக்கார்டுகள் சேர்ந்துதான் ஒரு டேபிளை வந்து உருவாக்கும். டேபிள்கள் நிறைய சேர்ந்துதான் ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கும். ரைட்? அதன் அடிப்படையில இந்த முதலாவது கூற்று சரி. ரைட். 26வது, முறையே செப்பு கம்பி, ஒளித்தெரிப்பு, வானொலி அலைகள் ஆகியவற்றுடன் தரவுகளை ஊடுகடத்துவதற்கு உகந்த ஊடக பட்டியல் பின்வருவனவற்றில் எது? ரைட். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செப்பு கம்பியினூடாக, அடுத்தது வந்து ஒளித்தெரிப்பு மூலம், அடுத்தது வந்து வானொலி அலைகள். ரைட்டா? அப்ப இது மூணுலையும் நாங்க எப்படி தரவுகளை ஊடுகடத்துவோம்னு சொல்லி பட்டியலை வந்து நாங்க தெரிவு செய்யணும். ரைட்டா? ஓகே. முதலாவது, செப்பு கம்பியினூடாக நாரொலியில் போகுமா? போகாது. அப்ப முதலாவது விட வரையலாம். இரண்டாவதுல செப்பு கம்பியூடாக நார் ஒளியியல் போகுமா? போகலாம். அப்ப இரண்டாவது விடையும் வரையலாம். மூணாவது, ரைட், செப்பு கம்பி வந்து முறுக்கிணை. ரைட், ஓகே, அது ஓகே. ஒளித்தெரிப்பு மூலமாக நார் ஒளியியல். சரி. வைஃபை வந்து வானொலி அலைகள். ஓகே, அதுதான் சரியான விடை. மூணாவது வந்து சரியான விடை. 27வது, ஐபி முகவரி 172.217.27.4 www.google.com வலைத்தளம் இருக்குமெனின், கூகுள் தளத்தில் ஐபி முகவரியை கண்டுபிடிப்பதற்காக வலை மேலோடி HTTP வேண்டுகோளை அனுப்புவதற்கு பின்வரும் எது பயன்படுத்தப்படும்? DNS சேவை. இதுதான் ஐபி முகவரிய உங்களுக்கு URL, சாரி, இந்த ஐபி முகவரியை வந்து உங்களுக்கு மாத்தி தரும். ரைட்டா? ஓகே, ஐபி முகவரியை. அப்ப எத்தனாவது விட? முதலாவது விட. ரைட், DNS சர்வர். 28, ஒருவர் இணையத்தினூடாக ஓர் 200 MB கோப்பினை வேறொருவருக்கு அனுப்ப விரும்பினால் பின்வரும் எம்முறைகள் இந்நோக்கிற்கு உகந்தன.
ரைட். எத்தனை எம்பி? 200 எம்பி ஃபைல வந்து இன்டர்நெட் ஊடாக இவர் அனுப்பப்படுறாரு. ரைட்டா? அப்ப அதுக்கு என்ன முறைகள்? ஏ, அதனை ஒரு மின்னஞ்சலுடன் இணைத்து அனுப்புதல். இமெயில் அனுப்பலுமா? எங்களுக்கு ஃபைல் அனுப்பலுமா? இமெயில்ல இமெயில்ல எங்களுக்கு அனுப்பலும். ஆனா 200 எம்பி அனுப்ப இயலாது. சரிதானே? இமெயில்ல வந்து எங்களுக்கு 200 எம்பி அனுப்ப இயலாது. 100 எம்பிக்கு குறைவான கோப்புகளை அனுப்பலாம். ஆகவே முதலாவது கூற்று பிழை. ரைட். பி, கோப்பினை இடம் மாற்றுவதற்கு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் சேவையை பயன்படுத்துதல். ரைட். FTP மூலமாக எங்களுக்கு அனுப்பலாம். அது ஓகே. சி, கூகுள் டிரைவ் போன்ற ஒரு நிகழ்நிலை தேக்க இயக்கை பயன்படுத்தி உரிய இணைப்பை அனுப்புதல். ஏழு. சரிதானே? இப்ப நாங்க என்ன ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எப்படி ஷேர் பண்ணுவேன்? கூகுள் டிரைவ்ல போட்டுட்டு லிங்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அப்ப உங்களுக்கு போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணலாம் அல்லது பார்க்கலாம் இல்லையா? இப்ப பிஎம்சியும் தான் சரியான விடைகள். எத்தனாவது? மூன்றாவது விடை பிசி ஆகியன மாத்திரம். 29வது, ஒரு பிம்ப பதிப்பித்தல் மென்பொருளை பயன்படுத்தி காட்டப்பட்டுள்ள உருவத்தை மஞ்சள் நிறமூட்டுவதற்கு பின்வரும் எக்கருவியை பயன்படுத்தலாம். என்ன கருவி? பார்த்தோன்னே மூணாவது. மூணாவது இல்லையா? பெயிண்ட் பக்கெட் நாங்க யூஸ் பண்ணுவோம். ரைட். அடுத்தது, முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்துடன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தொடர்புபட்ட நீர்வீழ்ச்சி மாதிரியம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவை? சரியா? அப்ப நாங்க இப்ப வாட்டர்ஃபால் மாடலை பத்தி பார்க்க போறோம். ஏ, இம்மாதிரியத்தில் ஒவ்வொரு கட்ட நிலையினதும் செயற்பாடுகள் அடுத்த கட்ட நிலையில் உள்ள பணியை தொடங்குவதற்கு முன்பாக நிறைவேற்றப்படும். சரியா பிள்ளையா? வாட்டர்ஃபால்ல சரி. சரி இல்லையா? ஒவ்வொரு படிமுறைகள் முடிவுக்கு பின்னாலதான் அடுத்த படிமுறையை ஸ்டார்ட் பண்ண முடியும். இம்மாதிரியம் ஓர் ஊடாட்ட விருத்தி மாதிரியத்தில் ஒரு முழு முறைமையாக விருத்தி செய்யப்படும் ஒரு தொடக்க அடிப்படை முறைமையை விருத்தி செய்ய உதவுகிறது. இல்ல, ஊடாட்ட விருத்தி மாதிரியத்துல இது ஒரு முழு முறைமையாக விருத்தி செய்யப்பட இல்லை. ரைட்டா? அடுத்தது, இம்மாதிரியத்தில் பொதுவாக பயனர் ஆயுள் வட்டத்தின் முதற்கட்டத்திலேயே முறைமையை காண்பாரா? இல்ல. அது எதுல பாப்பாரு? புரோட்டோடைப்ல இல்லையா? ரைட். ஆகவே ஏ கூற்று மாத்திரம்தான் சரியானது. 31, ஒரு புதிய முறைமையை நடைமுறைப்படுத்தும் நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தத்தக்க முறைமை நிறுவுதல் முறைமைகளின் 4 வகைகள் கீழே இடப்பக்க நிரலில் ஏ தொடக்கம் டி முகப்படையாளமுக்கு காட்டப்பட்டுள்ளன. வலப்பக்க நிரலில் முகப்படையாளங்கள் பி தொடக்கம் எஸ்ஸினால் 4 வெவ்வேறு நிறுவுதல் முறைமைகளுக்கான விவரணங்கள் தரப்பட்டுள்ளன. ரைட்டா? ஏபிசிடில நேரடி நிறுவுதல், சமாந்தர நிறுவுதல், வெள்ளோட்ட நிறுவுதல் மற்றும் கட்டநிலை நிறுவுதல் சம்பந்தமாக தந்திருக்கிறாங்க. அதே போல பிகியூஆர்எஸ்ல அதனுடைய செயற்பாடுகளை பத்தி தந்திருக்கிறாங்க. சரியா? இப்போ வந்து எங்கள்ட்ட வினா, இதுல எது பொருத்தமான ஓட கொண்டிருக்கும் செல்லத்தை தான் நாங்க கண்டுபிடிக்கணும். ஏ, நேரடி நிறுவுதல். நேரடி நிறுவுதல் என்ன நடக்கும்? பழைய முறைமை கைவிடப்பட்டு நாங்க புதிய முறைமையை தான் ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இதுல கூற்றுகளை வாசிங்க. என்ன பீல என்ன சொல்றாங்க? ஒரு நிறுவனத்தின் தெரிந்தெடுத்த பயனர்களுக்கு புதிய முறைமை நிறுவப்படும். ரைட். இது வந்து நேரடி நிறுவுதல் இல்ல. ஒரு புதிய முறைமை நிறுவப்பட்டு ஒரு தொடர் படிமுறைகளில் நடைமுறைப்படுத்தப்படும். தொடர் படிமுறையில நேரடி நிறுவுதலை நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம். ஆர், புதிய முறைமை நிறுவப்பட்டு விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மேற்படியும் முறைமைகள் இருந்தால் உடனடியாக நிப்பாட்டப்படும். ஓகே, இதுதான் நேரடி நிறுவுதல். அப்ப ஏக்கு என்ன விட? ஏக்கு வந்து நாங்க ஆர்ன்னு போட்டுக்கொள்ளணும். ஏக்கு வந்து ஆர். ஏக்கு ஆர். டி, சமாந்தர நிறுவுதல். சமாந்தர நிறுவுதல் எஸ் பாருங்க, பழைய முறைமைகளும் புதிய முறைமைகளும் குறித்த காலத்திற்கு ஒருமிக்க செயல்படும். ஆகவே இதுதான் சமாந்தர நிறுவுதல். எஸ். ரைட். அடுத்தது சி, வெள்ளோட்ட நிறுவுதல். திரும்ப பார்ப்போம். ஒரு நிறுவனத்தின் தேர்ந்தெடுத்த பயனர்களுக்கு புதிய முறைமை நிறுவப்படும். வெள்ளோட்ட நிறுவுதல்ல தான் நாங்க என்ன செய்வோம்?
குறித்த சிலருக்கு மட்டும் இதை வந்து முறைமையா நிறுவி அதுல இருந்து நாங்க டிசிஷன் எடுப்போம். ரைட்டா? ஓகே, அப்ப சிக்கு வந்து என்னது? பி. அப்ப எங்களுக்கு மீதி இருக்கிறது என்னது? ஆர்எஸ்பி. ஓகே, கியூ. கட்டநிலை நிறுவுதல். கட்டநிலை நிறுவுதல் என்ன? ஒரு புதிய முறைமை நிறுவப்பட்டு தொடர் படிமுறைகளில், அதாவது ஒரு படிமுறை முடிய அடுத்த படிமுறை நாங்க பேசஸ் சொல்லி செல்வோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ் சொல்லி செல்வோம். ரைட்? அப்ப கியூ. கியூ. சரியா? ஓகே, இப்ப வந்து நாங்க என்ன செய்யணும்? இதுல சரியான ஓர்டரை கண்டுபிடிக்கிட்டேன். இப்ப இது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏக்கு வந்து ஆர். ஏக்கு ஆர்னா முதலாவது விட வரையலாம் 2, 4 அல்லது 3. பிக்கு வந்து எஸ். பிக்கு வந்து எஸ். பிக்கு பி. பிக்கு பின்னா இரண்டாவது வரையலாம். அப்ப மூணாவது அல்லது நான்காவது தான் விடையாக வரணும். பிக்கு எஸ். சிக்கு வந்து பி. சிக்கு வந்து பி. ரைட், மூணாவது விடை. ரைட், எத்தனாவது விட? மூன்றாவது விடையாக இருக்கும். ஓகே, 32. ரைட், சொல்லுங்க பாக்க. ஒரு பிம்பத்தை செருகுவதற்கு சரியான HTML கூற்று யாது? 2016லயோ இதே கேள்வி வந்துச்சு. ரைட்? ஓகே, சொல்லுங்க பாக்க. ஒன்னாவது. எத்தனாவது? ஒன்னாவது. ஒன்னாவது. ரைட், இமேஜ் SRC. ஓகே, அப்ப முதலாவது விடை. எதுக்காக நாங்க இந்த ALT சமன் மை இமேஜ் யூஸ் பண்ணதம்? இமேஜ் காட்டாட்டி அந்த குறிப்பிட்டு. ஓகே, இமேஜ் காட்டாட்டி அந்த டெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு காட்டும் இல்லையா? 33. பிம்ப நெருக்கம் இமேஜ் கம்ப்ரஷன் தொடர்பாக பின்வரும் எக்கூற்று அல்லது கூற்றுகள் உண்மையானது. ஏ கூற்று: பாதிப்பில்லாத நெருக்கத்தில் கோப்பில் முன்னர் இருந்த எல்லா தரவுகளும் கோப்பினை விருக்கும் பொழுது டீகம்ப்ரஸ் பண்ணும் பொழுது அவ்வாறே இருக்கும். சரியா பிள்ளையா? பாதிப்பில்லாத நெருக்கத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கு. ஆகவே கூற்று சரி. அடுத்தது, தேக்ககம், கையாளல், ஊடுகடத்தல் ஆகிய பணிகளின் போது தரவு அளவுகளை குறைப்பதற்கு பாதிப்புள்ள நெருக்கம் பயன்படுத்தப்படும். சரி, ரைட்டா? அதாவது நாங்க ஸ்டோரேஜ் பண்ணுவோம், அதை வேற என்ன சரி கையாளுவோம், அதே போல டிரான்ஸ்பர் பண்ணுவோம். இந்த சந்தர்ப்பத்துல லொசி கம்ப்ரஷன் பயன்படுத்தப்படும். ரைட்டா? இப்ப ஊடுகடத்தல்ன்றதுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்பே ஒரு உதாரணமா எடுக்கலாம். உங்களோட போன்ல 5 MB சொன்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜ் அனுப்பிங்கன்னு சொன்னா ஒரு MBக்கு போகும். விளங்கிச்சா? ரைட், ஓகே. அப்ப பி கூற்றும் சரி. சி, பாதிப்படையும் நெருக்கத்தின் மூலம் பாதிப்பில்லாத நெருக்கத்திலும் பார்க்க அளவில் பெரிய கோப்புகள் உருவாக்கப்படும். பிழை. பாதிப்படையும் நெருக்கத்தின் மூலம் வந்து குறைக்கப்படும். இல்லைங்களா? கோப்புகள் வந்து அளவுட குறைக்கப்படும். ஆகவே சி கூற்று பிழை. ஏயும் பியும் மாத்திரம்தான் சரியானது. இரண்டாவது விடை. 34. பின்வரும் இது அரசாங்க அல்லது மின் அரசாங்க சேவைகளுக்கு ஓர் உதாரணம் ஆகும். 1. இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் வலைத்தளத்திலிருந்து சாதாரண தர பெறுபேறுகளை பெறுதல். 2. நிகழ்நிலை கடையிலிருந்து பொருட்களை வாங்குதல். 3. ஆட்பதிவு திணைக்களத்திலிருந்து தேசிய அடையாள அட்டை விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்தல். 4. தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் வலைத்தளத்தினூடாக நீர் சிட்டை பணத்தை நிகழ்நிலையாக செலுத்துதல். கேள்வி என்னன்னு சொன்னால், மின் அரசாங்க சேவைக்கு உதாரணம் அன்று. சொல்லுங்க பாக்க, எது? ரெண்டாவது. ரைட், நாங்க ஆன்லைன்ல இருந்து பொருட்களை வாங்குறது வந்து மின் அரசாங்கத்துல ஒரு சேவை இல்லை. ரைட், மத்த 3 மின் அரசாங்கத்தினுடைய சேவைகள். சரியா? நாங்க ஓஎல் ரிசல்ட்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், அல்லது ஆன்லைன்ல வந்து எங்களோட NIC எடுத்துக்கொள்வதாக இருக்கட்டும். ரைட், இதெல்லாம் வந்து மின் அரசாங்க சேவைகள். ஓகே, 35வது வினா. ஓகே, ஒரு போலி குறிமுறை ஒன்று தந்திருக்கிறாங்க. ரைட்டா? என்னதான்? பேமெண்ட் ஆப்ஷன் போல்ஸாக இருக்குது. ரைட், இஃப் டிஸ்டன்ஸ் தூரம் வந்து 100 விட பெரிதாக இருந்தால் பேமெண்ட் ஆப்ஷன் ட்ரூ ஆகும். திரும்ப இஃப் கண்டிஷன் ஒன்று செக் பண்ணுறாங்க. வெஹிக்கல் டைப் வந்து பஸ்ஸா இருந்தா பேமெண்ட் ஆப்ஷன் போல்ஸ் ஆகும். ரைட்டா? இதோட எங்கள்ட செயற்பாடு முடியும்.
மேற்குறித்த போலிக்குறி முறைக்கேற்ப பின்வரும் எக்கூற்று சரியானது. ஓகே, இப்ப நாங்க ஒவ்வொரு கூற்றா வந்து பார்க்கணும். முதலாவது டிஸ்டன்ஸ் 99. ரைட், அப்ப டிஸ்டன்ஸ் 99 சொன்னால் என்ன நடக்கும்? இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளுக்கு போகுமா? இதுக்குள்ளுக்கு வருமா? வராது இல்லையா? ரைட். வெஹிக்கல் டைப் என்னது? காராகவும். ரைட், அப்ப முதலாவதே இதுக்குள்ளுக்கு வராது. ரைட்டா, முதலாவதே இதுக்குள்ளுக்கு வராது. அப்ப வந்து என்ன? வெஹிக்கல் டைப் வந்து காராம் இல்ல. ரைட்டா, முதலாவது வந்து வரையலாம். ரெண்டாவது திரும்பியும் டிஸ்டன்ஸ் 99ன்னு சொல்றாங்க. அப்ப திரும்பியும் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளுக்கே வராது. அப்ப பேமெண்ட் ஆப்ஷன் வெஹிக்கல் டைப் எல்லாம் கொடுக்க இயலாது. ரைட் தானே? ஓகே. மூணாவது டிஸ்டன்ஸ் 101. ரைட், டிஸ்டன்ஸ் 101 சொன்னா என்ன நடக்கும்? ஓகே, உள்ளுக்கு வரும். வெஹிக்கல் டைப் பஸ். ரைட், இப்ப என்ன? டிஸ்டன்ஸ் ஓகே, உள்ளுக்கு வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் ட்ரூவாம், அது அப்படியே இருக்கட்டுமா. வெஹிக்கல் டைப்ல என்னையாம் பஸ் இருக்கலாம். ஓகே, பஸ் ஆகவும் இருக்கும் பொழுது பேமெண்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ் ஆக இருக்கும். ஓகே, வெஹிக்கல் டைப் பஸ், இஃப் வெஹிக்கல் டைப் பஸ்ண்டா தென் பேமெண்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ். சரி, அப்ப மூணாவது கூற்று சரி. நாலாவது கூற்றுல என்ன பிழை? டிஸ்டன்ஸ் சமன் 101 ஆகவும். ரைட், ஓகே, அப்ப உள்ளுக்கு வருது. வெஹிக்கல் டைப் சமன் கார். ரைட், வெஹிக்கல் டைப் என்னது? இங்க பஸ் தான் இருக்குது. ரைட்டா, ஆகவும் இருக்கும் பொழுது பேமெண்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ் ஆக இருக்கும். ரைட், அப்ப இந்த இடத்துல இந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளுக்கு கவரேஜுக்கு வராது. ரைட்டா, அப்ப அதனால இது பிழை. மூணாவது விடை சரியானது. 36. ஐசிடி வினாத்தாளுக்கு 10 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் பின்வரும் அணி ஏயில் தரப்பட்டுள்ளன. இந்த அணியில் பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கும் சுட்டிணைப்பு முறை உள்ளது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதுல இண்டெக்ஸிங் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களாம். ரைட்டா, பொதுவா இறையில வந்து 0 இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல என்ன வரும்? 0 வரும். ரைட்டா, 49 இருக்கிறது 1. ரைட், இப்படித்தானே இருக்கும். இண்டெக்ஸ் கீழே போட்டுக்கொள்ளும். சரியா, அப்ப 0 இருந்து எத்தனை வரைக்கும் வரும் இண்டெக்ஸ்? 0 இருந்து 9 வரை வரும். ரைட், 2, 3, அடுத்தது 4, 5, 6, 7, 8, 9. அப்ப இப்படி நாங்க இண்டெக்ஸ போட்டுக்கொள்ளலாம். ரைட், இப்ப கேள்வி என்ன? மிகவும் கூடிய புள்ளியை பெறுவதற்கு பின்வரும் எந்த சுற்றிணைப்பு உருப்படியை பயன்படுத்தலாம்? ரைட், ஆக கூடியது எத்தனை இருக்குது? 93 இருக்குது. 93ன்றது என்ன? சுட்டிட சுட்டி வந்து எத்தனை? இண்டெக்ஸ் வந்து 93 7. ரைட், அப்ப இந்த அரேனுடைய பேர் என்ன? ஏ. அப்ப ஏ பாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ளுக்கு 7. எத்தனாவது விட? மூணாவது விட. சரிதானே? 93 தானே ஹையஸ்ட். 37, 70, 72, 68, 88. ஓகே, 93 தான் ஹையஸ்ட். ரைட்டா, ஓகே. 37. 37ல பின்வரும் போலி குறிமுறையை நிறைவேற்றிய பின்னர் டொலர் குறி எத்தனை தடவை காட்சிப்படுத்தப்படும்? ஓகே, ட்ரை பண்ணுங்க பாக்க. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 1 மினிட் தரேன். என்ன ஒரு ஆன்சர்?
என்ன வந்து ஆன்சர் சரிங்களா என்ன? அது ஓகே ரைட் பாப்பா சார் அது பாருங்க. குழப்பம் வைக்க எத்தனை வந்துச்சு? அதுக்கு கொஞ்சம் குழப்பம் வைக்குது. குழப்பமே. ஓகே ரைட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பிகின் ரைட்டா. அப்ப பிகின் தான் எங்கட ஸ்டார்ட் இருக்குது. அப்புறம் என்ன பின்னு சொல்லி ஒரு வேரியபிள், அதுல பெருமதி எவ்வளோ ஜீரோன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ரைட்டா. இப்ப என்ன நடக்க போகுது? ரிப்பீட் அன்டில் லூப் தான் நடக்க போகுது ரைட்டா. ரிப்பீட் அன்டில் லூப்ல கண்டிஷன் என்ன? அதாவது எப்ப நடக்கும்? இங்க கண்டிஷன் பிழையா இருக்கிட்ட இந்த செயற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்ப அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த சந்தர்ப்பத்துல அந்த ரிப்பீட் அன்டில் லூப் வந்து நிறுத்தப்படும் ரைட்டா. இது வந்து பேசிக். இப்ப வந்து நாங்க ரிப்பீட் பண்ண போறோம். என்ன கியூ சமன் என்னையா? பி மொட்டுவாம். பி எவ்வளோ? பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தை நாங்க மொட் பண்ணுதோம் ட்ரூவால. எத்தனை வரும்? பூஜ்ஜியம் தான் வரும். சரியா ரைட். இப்ப என்ன நடக்கும்? கியூன்னு செல்லுவது பூஜ்ஜியம் ஆயிடும். Right. நான் இந்த இடத்துல கியூக்கு பெருமதியை போட்டுவேன். ரைட். இப்ப கியூட பெருமதி எவ்வளோ? பூஜ்ஜியம். ரைட்டா. ஓகே ஓகே இது வந்து எங்கட ஃபர்ஸ்ட் லூப். சரிதானே? முதலாவது லூப் ரைட்டா. இப்ப இப்ப என்ன நடந்துட்டு கியூ சமன் பூஜ்ஜியம் தானே. ரைட். அடுத்தது என்ன இருக்கு? இஃப் கியூ சமன் ஒன்று. ரைட். கியூ சமன் ஒன்றா இருந்தா தான் இந்த டாலர் சைன் வந்து டிஸ்பிளே ஆகும் இல்லையா. அப்ப இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளுக்கு போகுமா? போகாது. போகாது? கியூ வந்து பூஜ்ஜியம் என்பதால். ரைட். இப்ப என்ன நடக்குது? பி சமன் பி பிளஸ் ஒன். ரைட். ஏற்கனவே பி வந்து ஜீரோ இருந்துச்சு. இப்ப வந்து பி எவ்வளவு? ஒன்றாக மாறிட்டு. ரைட்டா. பூஜ்ஜியம் இல்லை. இப்ப பி வந்து எவ்வளோ? ஒன்றாக மாறி. ரைட். இப்ப வந்து கண்டிஷனை செக் பண்ணுங்க. என்ன கண்டிஷன்? அன்டில் பி ஆனது அந்த விட குறைவா இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட லூப் வந்து நிறுத்தப்படும். சரிதானே? ரைட். இப்ப என்ன நடக்கும்? பி எத்தனை? ஒன்று. அப்படித்தானே? உண்டு. பி ஒன்று அஞ்சை விட குறைவா? ஒன்று அஞ்சை விட ஓ குறைவா? ஓம். இப்ப என்ன நடக்கும்? திருப்பி ரிப்பீட் இப்ப ஆகும். எங்களுடைய இந்த லூப் வந்து நிறுத்தப்படும். ரிப்பீட் அன்டில் லூப் நிறுத்தப்படும். ஏன் நிறுத்தப்படுது? ஏன்னு சொன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. விளங்குதா? அப்ப கண்டிஷன் ட்ரூண்டா எங்களோட லூப் நிறுத்தப்படும். எங்களோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிரும். எங்களோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடுச்சுண்டா இந்த டாலர் சைன் பிரிண்ட் ஆகிருக்குமா? இந்த டாலர் சைன் பிரிண்ட் ஆகாது. சரிதானே? ஒரு தடவையும் இந்த டாலர் சைன் வந்து பிரிண்ட் ஆக மாட்டாது. ரைட். ஓகே அப்ப என்ன விட? விட வந்து ஜீரோ. அப்ப ஜீரோன்னு சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து எங்களோட விடையில இல்லை. ரைட்டா. ஓகே அப்ப இந்த கேள்விக்கு வந்து உங்களுக்கு ஓல் மார்க்ஸ் வந்து கிடைக்கணும். ரைட். எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து ஓல் மார்க்ஸ். ரைட். எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து இந்த 37வது வினாக்கு புள்ளி வழங்கியிருப்பாங்க. ரைட்டா. விலங்கி ஜாபி நடக்குதுன்னு சொல்லி ப்ரோக்ராம்ல நடக்குன்னு சொல்லி கிளியரா? இல்லாட்டி இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஓகே ரைட். அப்ப ரிப்பீட் அன்டில் லூப்ல என்ன வச்சுக்கொள்ளணும்? கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகுங்க. வைல் லூப் ஃபோர் லூப்ல எல்லாமே எப்படி? கண்டிஷன் ட்ரூண்டா தான் அதுக்குள்ளுக்கு இருக்கிற செயற்பாடுகள் நடைபெறும். சரிதானே? இப்ப ரிப்பீட் அன்டில் லூப் வந்து அதுல இருந்து மாறுபடும். 38வது வலப்பக்கத்தில் உள்ள பாய்ச்சற்கோட்டு படத்தை கருதுக. அது உள்ளீட்டு எண் 0க்கும் 100க்கும் இடையே இருப்பின் செல்லுபடியான புள்ளி எனும் செய்தியை காட்சிப்படுத்தும். ரைட். PQR எனும் முகப்படையாளங்களுக்குரிய சரியான பதங்கள் முறையே யாவை? Right. தொடக்கம் எண்ணை உள்ளிட. இப்ப நாங்க என்ன செய்வோம்? எண்ணுன்னு சொல்லி ஒரு புள்ளியை உள்ளிடுவோம். அந்த புள்ளி வந்து 0க்கு சமனாக அல்லது 0 விட பெரிதா இருக்கான்னு பாக்குறோம். ரைட்டா. புள்ளிகள் என்ன இருக்கலாம்? நேரிலக்கங்களாக இருக்கலாம். அதை தான் இந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. ரைட். ஆம் அப்படின்னு சொன்னா இந்த புள்ளிகள் வந்து நேரிலக்கங்களாக இருக்கு. ரைட்டா. அப்ப நேரிலக்கமாக இருந்தால் திரும்ப என்ன செக் பண்றாங்க? ரைட். திரும்ப என்ன செக் பண்ணுவாங்க? ஆம். ரைட். இப்ப இது வந்து நேர் இலக்கம். ஓகே இப்ப திரும்ப என்ன? பீல வந்து ஒரு திரும்பியும் செக் பண்ண போறாங்க. ரைட்டா. திரும்பியும்
செக் பண்ண போறாங்க. இப்ப என்ன செக் பண்ணணும் இவங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? பூஜ்ஜியத்துக்கு சமனா அல்லது பூஜ்ஜியத்தை விட பெருசான்னு செக் பண்ணிட்டாங்க. சரிதானே? அடுத்தது என்ன செக் பண்ணணும் இவங்க? 100. 100. ரைட். அடுத்தது என்ன செக் பண்ணணும்? 100 செக் பண்ணணும். ரைட். அப்ப 100 எப்படி செக் பண்ணுவாங்க? 100 விட பெரிதாக இருக்கக்கூடாது. ஆனா பூஜ்ஜியத்துக்கும் 100க்கும் இடையேன்னு சொன்னா 100ம் வரலாம் அல்லது 100 விட குறைவாக இருக்கணும் இல்லையா? அப்ப கண்டிஷன் என்ன இந்த இடத்துல? நாங்க உள்ளிட்டது என்ன? எண். இந்த எண்ன்னு சொல்றது எப்படி இருக்கணும்? 100க்கு சமனா இருக்கணும் அல்லது 100 விட குறைவா இருக்கணும். சரிதானே? ஓகே. இப்ப 100 விட சிறிதாக அல்லது 100 விட 100க்கு சமனாக இருந்தால் ஆறுன்றது என்ன? எஸ் போட்டுக்கொள்வோம். ரைட்டா? ஆறுன்றது எஸ் போட்டால் எங்களுக்கு வெளியீடு என்ன கிடைக்குது? செல்லுபடியாகாத புள்ளியை காட்டுக. சரியா? அப்ப நாங்க எஸ்ண்டா போடணும், நோண்டா போடணும்? 4. நோண்டு தான் போடணும். ரைட்டா? நோண்டு தான் போடணும். செல்லுபடியாகாத தானே. அப்ப கியூ என்னது? எஸ். செல்லுபடியானது இல்லையா? கீழே என்ன சொல்றாங்க? செல்லுபடியான புள்ளியை காட்டுகின்றாங்க. ரைட். ஓகே. அப்ப கண்டிஷன் வந்து எண் வந்து 100க்கு சமனாக அல்லது 100 விட சிறிதாக முதலாவது இல்லாட்டி இரண்டாவது இது வரணும். PQR தானே ஓர்டர். பிக்கு பிறகு கியூ உண்டா? எஸ். எஸ் சொன்னா ஆம் வரணும். அப்ப இரண்டாவது விடு. PQR அதான் ஓர்டர். ஓகே. 39வது வலப்பக்கத்தில் உள்ள பாய்ச்சட் கோட்டு படத்தின் தருக்கத்திற்கு சமவள உள்ள போலி குறிமுறை யாது? ஒரு ஃப்ளோ சார்ட் தந்திருக்கிறாங்க. அதுக்குரிய சூடோ கோட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டுபிடிங்க பாக்க. மூணாவது. மூணாவது. மூணாவதா? நாங்க பார்ப்போம். சரியா? முதலாவது என்ன நடக்குது? சிய உள்ளிடுதாங்க. ஆகவே ரீட் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அல்லது இன்புட் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? அல்லது கெட் யூஸ் பண்ணலாம். ரீட் யூஸ் பண்ணிருக்காங்க. ரைட். ரீட் சி. அது ஓகே. அடுத்தது எஃப் சமன் 9 தர சி. நீங்க உள்ளிட்டதை 9ஆல பெருக்குறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? எஃப் சமன் எஃப் 5ஆல பிரிக்கிறாங்க. ஓகே. எஃப் சமன் எஃப் 5ஆல பிரிக்கிறாங்க. இது வராது, இதுவும் வராது, இதுக்கும் வராது. கூட்டிப்படாதே, பிரிக்கணும் 5ஆல. ரைட். ஓகே. மூணாவதுல என்ன நடக்கு செய்தாங்க? ரைட். ஓகே. 9 தர சி எஃப் 5ஆல பிரிக்கிறாங்கன்னு சொல்லுறத நாங்க இங்க நேரடியா 5ஆல பிரிக்கலாம். ஓகே. அதை தான் போட்டிருக்கிறாங்க. அதோட 32 கூட்டுறாங்க. ரைட். இறுதியாக எஃப் காட்டுறாங்க. ஓகே, குட். அது மூணாவது விட சரியானது. இங்க இவங்க 3 இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய செயற்பாடு இங்க நாங்க ஒரே இடத்துல ஒரே லைன்ல வந்து செஞ்சிருக்கிறோம். ரைட். சூடோ கோட்ல. லாஸ்ட் கேள்வி. செய்நிரலாக்க மொழிகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் சரியானவை யாவை? ஏ. இயந்திர மொழியில் கணனிக்கு விளங்கத்தக்க இரும இலக்க பிட்டு அடிப்படையிலான அறிவுறுத்தல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சரி இல்லையா? மெஷின் லாங்குவேஜ்ல கணனிக்கு வந்து பைனரிஸ் தான் விளங்கும். 0s and 1s. பி. ஒருங்கு சேர்ப்பு மொழி என்பது இயந்திர குறிமுறையின் ஒரு குறியீட்டு வகை குறிப்பை பயன்படுத்தும் கீழ்மட்ட இயந்திர துறை சார் சேர்நிரலாக்க மொழியாகும். ஒரு கீழ்மட்ட மொழி அசம்பிளி லாங்குவேஜ், ஒரு லோ லெவல் லாங்குவேஜ். சி. உயர்மட்ட சேர்நிரலாக்க மொழிகள் ஹை லெவல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இயந்திரத்தை சாராதனவாகும். சரி. ரைட். அவை வந்து இயந்திரத்தை சார்ந்து நிற்காது. ரைட்டா? இப்ப நாங்க உயர் உயர்மட்ட செயல்நிலாக்க மொழிகளுக்கு என்ன? சி இருக்கு. ரைட். உங்களுக்கு என்ன இருக்கு? பைத்தன் அல்லது பஸ்கால். ரைட். இதெல்லாம் வந்து நாங்க ஹை லெவல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுவோம். ரைட். அப்ப இதெல்லாம் எதுல இருக்கு? மேக்சிமம் ஆங்கில விட தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு. சரியா? ஓகே. அப்ப ஏபிசி ஆகிய எல்லா கூற்றும் சரியானது.